கிச்சனுடைய அப்டேட் தரேன். இது என்னுடைய ஸ்டவ் 4 பர்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வேர்ல்ஃபுல் பிராண்டு, செம்ம சூப்பராக இருக்குது. பட் எனக்கு வந்து டிசைன் பிடிக்கல. ஒன்று இங்கே, ஒன்று அங்கே, ஒன்று இங்கே. நம்ம இங்கே வச்சுன்னு செய்யும் போது எதனா அங்கே தடங்கிடும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த 3 தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரேராக தான் இது யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? என்னுடைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் ஸ்டைல் டிசைனு. ஸ்டவ்வுக்கும் சிங்க்குக்கும் இடம் இவ்வளோ தான் இருக்கும் எனக்கு. அதனாலே நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சைடு மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு கிட்ட எது சாப் பண்ணாலுமே இங்கே வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறது பழக்கம். அப்புறமா பார்த்திங்கன்னா சிங்கில் எந்த பாத்திரமும் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ளீன் பண்ணிட்டுருவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இது 3 விண்டோ இருக்குது. ஒரு விண்டோவில் என்னென்னவோ வச்சுருக்கேன், அது ஸ்கிப் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்குது இல்லைங்களா பேஸு. இது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் இருந்துச்சு. நம்ம ஒரு வீடுன்னு வந்து எதனா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கவுண்டர் டாப் வந்து ரொம்ப ஸ்லாப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்லாப் தான். எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ கரெக்டாக ஒரு முழம் தான் இருக்கும் எனக்கு ஸ்லாபு சைஸு அளவு. அது என்ன பேஸ் பண்ணி இதை கட்டினாங்கன்னே எனக்கு தெரியல. பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்கும். எனக்கு இதெல்லாமே கவர் ஆகிட்ருக்கும். என்ன பண்ணுறது, ஒன்று தேவைன்னா ஒன்று விட்டு தான். வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி பண்ணி அப்படி பண்ணி எடுக்கிற விஷயமே கிடையாது. அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டால் தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும். என்னுடைய சேனலுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தார். மத்தியானம் லஞ்சு கூட கேட்டார், ரோஸ்ட் பண்ணலையா, கீ ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி. இந்த செடி வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பிளாஸ்டிக்கு நான் வீடியோ என்றைக்கு ஃபுட் சேனல் ஸ்டார்ட் பண்ணேனோ அன்றைக்கி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான். இங்கே தான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. ஆனால் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது சிஸ், அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, இங்கே தான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. அப்புறமா சின்ன மேக் ஓவர் என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு என்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு நான் மேக் ஓவர் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். என்ன ரோஸ்ட்டுன்னு தான் கேட்குறீங்களா? சொல்கிறேங்க, வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறமா நாம் அரைச்ச கோதுமை மாவில் 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டதுனால ரொம்ப ஹெல்தி. நினச்சி கூட பார்க்கல நம்ம வீட்டில் இத்தனை ஹெல்த்தியான கோதுமை மாவு ப்ரிப்பேர் பண்ணி. வெயிட் லாஸ் பவுடரும் இதோடைய சேர்ந்துருக்கு. அதனால நம்ம சப்பாத்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலே போதும். ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரோஸ்ட் ரெசிபி வேணும்னா கீழே இருக்கிற ஹேரோ மார்க் செக் பண்ணுங்கள்.